ஸோ இட்ஸ் பீன் அ லாங் டைம் நான் வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோவில் CRLF பக் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஹவ் ஐ ஏர்ன்ட் $300 ஃபார் ஃபைண்டிங் CRLF பக் இன் ஒன் ஆஃப் த ஹேக்கோன் ப்ரோக்ராம். ஸோ ஹேக்கோன் ப்ரோக்ராமில் நான் பேசிக்காக வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் ஜட்ஜ் மீ, இந்த ப்ரோக்ராம் நேம் இஸ் ஜட்ஜ் மீ. அதில் வந்து நான் வந்து இந்த CRLF பக் ஃபைன் பண்ணேன் அண்ட் ரிப்போர்ட் பண்ணோடனே எனக்கு $300 வந்து பவுண்டி கொடுத்தாங்க. ஐ ஜஸ்ட் ஷேர் த ஸ்டோரி ஹவ் ஐ ஃபவுண்ட் த பக். அண்ட் இதை ஃபைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண மெத்தடாலஜிஸ் அண்ட் டூல்ஸ். ஸோ பேசிக்காக இன் பக் பவுண்டி there are tons of tools for subdomains. We have almost எனக்கு தெரிஞ்சு 10+ டூல்ஸ் இருக்குது. சப்டொமைன் எனுமரேஷன்ஸ் அண்ட் க்ராலிங், டைரக்டரி பிட் ஃபோர்ஸிங் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நிறைய டூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் CRLF இன்ஜெக்ஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு ஐ கிரியேட்டட் மை ஓன் டூல். ஐ திங்க் இது ஆல்மோஸ்ட் 6 months முன்னாடி நான் பண்ணது. பட் இந்த டூல் வந்து நான் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணலை. ஒரே ஒரு ரீசன், அது என்னென்னா நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிக் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் என் மிஷினில் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி கோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்னோடய மிஷினில் இருக்க யூசர் நேம் உங்கள் மிஷினில் இருக்க யூசர் நேம் சேம் இல்லை, வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சில எரர்ஸ் வரும். நான் யாருக்குனா ஷேர் பண்ணணும், அகைன் அந்த எரர் ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஸோ பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஒரு டூலாக மாற்றலாம், தென் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நிறைய டைம் கிடைக்கல எனக்கு. ஃபைனலி yesterday I launched a tool CRLFi, அந்த டூல் நேம். ஸோ ஜஸ்ட் பை டைப்பிங் npm install CRLFi -g இந்த கமாண்ட் நீங்கள் போட்டால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் ஆகிடும். பிகாஸ் நான் npmல பப்ளிஷ் பண்ணிட்டேன். இஃப் யூ ஆர் அ GitHub யூசர், நீங்கள் வந்து சோர்ஸ் கோட் வந்து தான் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா git clone பண்ணிட்டு தென் /index.js நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும். பட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் npm.js யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ அதில் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாலேஷனுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்டோரி ஹவ் ஐ ஃபவுண்ட் திஸ் பக். ஸோ இதான் என்னோட URL. ஓகே, ஸோ நீங்கள் karthithehacker.com/blogs போனீங்கன்னா என்னோடய பிளாக்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே படிக்கலாம். என்னோடய பக் பவுண்டி பிளாக்ஸ் நான் சிலது மட்டும் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இதில். அதில் இந்த $300 நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ பக்கோட டிஸ்கிரிப்ஷன், பக்கோட இன்ஜெக்ஷன் அந்த டைப்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குது, என்ன இம்பேக்ட்ஸ் வரும், அது எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அண்ட் இதோட POC வீடியோ நான் ஹேக்கரோனுக்கு என்ன சப்மிட் பண்ணணும் அந்த POC வீடியோவுமே நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ guys interested, just look into this. ஓகே, யா. ஸோ இதுதான் அந்த டூல் நான் சொன்னது, CRLFi. npmல வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கீழே இன்ஸ்டாலேஷன் ஃபார் லினக்ஸ், மேக், விண்டோஸ். எஸ் கைஸ், இது வந்து லினக்ஸ், மேக் அண்ட் விண்டோஸ் எந்த மிஷினில் வேணாலும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நோடு மட்டும் உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஐ மீன் Node.js. ஓகே, ஸோ டு செக் த Node.js is installed or not, type node -v. ஓகே, உங்களோட நோட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ ஐம் காப்பிங் திஸ் கமாண்ட் அண்ட் பேஸ்டிங் இட் ஹியர். அவ்வளோதான். நான் வந்து இது போட்ட உடனே எனக்கு எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். பேசிக்காக எனக்கு என்ன தேவையோ எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து CRLF -i நான் கொடுத்தேனாக்கா see the tool is running. ஓகே, ஸோ CRLF பக்னா என்னென்னா, ஸோ நம்ம வந்து கஸ்டம் ஹெடர்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு பக்கை வந்து டீட்டெயில்டாக சொல்லலை. பிகாஸ் நீங்கள் CRLF அபவுட் சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்களேன், யூ கெட் லாட்ஸ் ஆஃப் ரிசல்ட். நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணுங்கள். ஐ எம் நாட் கோயிங் டு வேஸ்ட் யுவர் டைம் ஃபார் ரீடிங் தீஸ் ஸ்டப்ஸ் அகெயின். ஓகேவா? ஸோ பேசிக்காக நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ஹவு டு ஃபைண்ட் CRLF இதெல்லாம் போட்டு நிறைய பேர் வீடியோஸ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பக்கை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஐ ஆல்ரெடி ஹாவ் சம் க்ரால்டு டேட்டாஸ் யூஸிங் கேட் கமாண்ட். நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். யா, ஸோ இந்த crawl.txt இருக்கு இல்லையா, அதில் நான் வந்து சில URLs வந்து நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் இருக்கிற எல்லா URLஸ்க்கும் நான் வந்து மேனுவலாக போய்ட்டு என்னால் பேலோட்ஸை வந்து போட்டு பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் CRLF பேலோட் சொல்லிட்டு நான் அகைன் சும்மா கூகுளில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லிஸ்ட் நான் கொடுத்தேனாக்கா நிறைய கிடைக்கும் எனக்கு கண்டிப்பாக. லைக் இப்போ வந்து பேலோட் லிஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் லாட்ஸ் ஆஃப் பேலோட்ஸ் ஹியர். இது எல்லாமே நம்மளால் மேனுவலாக வந்து ட்ரை பண்ண முடியாது. கரெக்டாக பை யூஸிங் அ பர்ப் சூட் இன்டோட
நம்மளால் பண்ண முடியும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் இன் யூஸிங் அ பப் சூட் ஆர் சம்திங். நான் சிஎல்ஏலே எல்லாமே பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் CRLF. ஓகே, இந்த டூலோட சின்டெக்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஸோ -i கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இது இன்புட் எடுத்து அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா, இட் டேக் லாட்ஸ் ஆஃப் டைம். ஸோ ஹியர் யூ கேன் சி இந்த வல்னரபிள் அவுட்புட் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வல்னரபிள் அவுட்புட் மட்டும்தான் ஷோ பண்ணும், நான் வல்னரபிள் திங்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணாது. ஸோ இப்போ வந்து இந்த URL வல்னரபிள். ஓகேவா, இதெல்லாம் வல்னரபிள் URLs. ஐ மீன் திஸ் டொமைன் இஸ் வல்னரபிள் ஃபார் CRLF இன்ஜெக்ஷன். இட்ஸ் அ கவர்மெண்ட் சைட். ஓகே, நோ இஷ்யூஸ். நம்ம இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட்க்கு ரிப்போர்ட் பண்ணலாம் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ எனக்கு இந்த அவுட்புட்டை வந்து நான் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் கேன்சலிங் திஸ் ஃபார் நவ். ஐம் யூஸிங் அ சேம் கமாண்ட் வித் -o. ஓகே, -o ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அவுட்புட். ஸோ crlf.txt வந்து எனக்கு சேவ் பண்ண நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு டிஸ்பிளேவும் பண்ணணும், அட் த சேம் டைம் அவுட்புட்டும் கொடுக்கும். சரி, இப்போ வந்து நமக்கு இந்த பக் கிடச்சிருச்சு. இது வந்து அக்யூரேட்டாக இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றது எப்படி பார்க்கலான்னாக்கா, two things. One is by copying this URL நீங்கள் வந்து ஹெடர்ஸ் வந்து செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட்க்கு வந்து மேனுவலாக செக் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணலாம், curl கமாண்ட், curl -x get. ஓகே, நான் வந்து get மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஐம் பேஸ்டிங் திஸ் URL அண்ட் ஆல்சோ ஐம் புட்டிங் கேபிட்டல் I. எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஹெடர் மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா இந்த பேலோடு என்ன பண்ணணும்னா CRLFன்னு சொல்லிட்டு ஒரு ஹெடரை வந்து ரெஸ்பான்ஸில் இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ ஐம் நாட் கோயிங் டு ஷோ யூ த எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் பிகாஸ் இட்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் சைட். நான் வந்து ஜஸ்ட் டெமோ தான் காட்டுறேன். இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அஃபென்சிவ் திங்ஸ். ஸோ நான் சொல்கிறேன் எக்ஸ்ப்ளாய்ட் என்னென்ன பண்ணலான்றது. நீங்கள் எக்ஸசைஸ் கொண்டு வரலாம், குக்கி ஸ்டீல் பண்ணுறது, குக்கி இன்ஜெக்ஷன், எனி கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ், ஈவன் ரெஸ்பான்சிபிலிட்டிங், நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அந்த ஹெடர் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் வல்னரபிள் டு CRLF. ஸோ அதே தான் நான் இங்கே இருந்த ப்ளாக்லேயும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதாக ரிப்போர்ட் பண்ணேன் நான் அண்ட் ஐ கெட் பெய்ட். ஓகே, ஸோ இஃப் யூ விஷ் நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ கேட் டெக்ஸ்ட்டில் பார்த்தா நமக்கு தேவையான வல்னரபிள் டொமைன்ஸோட லிஸ்ட் மட்டும் காமிச்சிருக்கு. ஐ திங்க் 2 டொமைன் வந்து வல்னரபிளாக இருக்குது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போது ரிப்போர்ட் ரைட் பண்ணணும். எப்படி ரிப்போர்ட் ரைட் பண்ணலாம்? ஸோ பேசிக்காக நான் வந்து ஒரு காமனான ஒரு ரிப்போர்ட் வந்து எழுதி வச்சுப்பேன், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். இதுதான் நான் வந்து ஹேக்கர் ஒன்ல நான் சப்மிட் பண்ண ரிப்போர்ட். ஓகேவா, ஐம் ஜஸ்ட் காப்பிங் திஸ் அண்ட் நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ CRLF ஃபர்ஸ்ட் எந்த டொமைனில் இருக்குது? இந்த டொமைனில் இருக்குது. ஓகே, நான் இந்த டொமைனில் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து மேனுவலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இந்த NPM ஜேஸில் நான் பப்ளிஷ் பண்ணேன், இந்த டூல் வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் இது ஒன்றும் இல்லை, இதுதான் அந்த டூலோட சோர்ஸ் கோட். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நீங்கள் வந்து சோர்ஸ் கோட் வந்து டேட்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ POC லிங்க் தான், POC லிங்க்கும் நான் போட்டேன். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு சப்மிட் த வீடியோ. ஸோ அதுக்கு பதிலாக நான் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறேன்னா, நான் எடுத்த இந்த ஒரு பர்டிகுலர் திங்கை மட்டும் ஐ திங்க் ஐ கேன் ஏபிள் டு டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். யா, ஓகே, நான் வந்து இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஃபார் நவ். ஓகே, ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் நவ். ஸோ தீஸ் ஆர் த இம்பேக்ட்ஸ், இன்ஜெக்ஷன் டு ரெஸ்பான்ஸ் ஃபிட்டிங் அண்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் எக்ஸசைஸ். ஸோ நிறைய திங்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு என்னோடய மெயிலுக்கு நான் வரேன். ஓகே, ஸோ மெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஐ திங்க் நியூ மெயில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ மெயிலில் ஃபஸ்ட் நான் கண்டென்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, சப்ஜெக்ட் செக்யூரிட்டி பக் ரிப்போர்ட். ஓகே, அதுக்குள்ளே CRLF -bug in
இந்த டொமைன் நேம் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? எஸ், இதை மட்டும் நான் காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சிசி வேணாம். இப்போ நமக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுற மெயில் ஐடி வேணும். ஸோ என்சிஐஏபி ஆர்பிபிசி இந்தியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இவங்களோட ரிப்போர்ட் மெயில் ஐடி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோசர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஐ எம் நாட் ஷுர் அந்த இமெயில் ஐடி என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஹியர் யூ கேன் சி இந்த மெயில் ஐடி வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணி அந்த ஒரு டைம் கேட்டுருந்தாங்க, அந்த பக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன், இந்த 1000+ பக்ஸுக்கு. ஸோ எனிவேஸ் இந்த இதுலேருந்து நம்ம இமெயில் ஐடி எடுத்துப்போம். ஸோ நவ் ஐம் யூஸிங் த சேம் மெயில் ஐடி டு அட்ரஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான். பேசிக்காக நம்ம இது கொடுத்துட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம அட்டாச்மெண்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம் மேலே. ஸோ அட்டாச்மெண்ட் கிளிப் போர்டு போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட், நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இவ்வளோ தான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் அந்த டூல் ரன் பண்ணிங்கன்னா, இஃப் யூ ஆர் லக்கி, இஃப் யூ காட் வல்னரபிள் டொமைன், டெஃபினட்டாக உங்களுக்கு அவுட்புட் தரும். அதில் வந்து நீங்கள் இப்படி தான் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? யா, ஸோ நம்ம இப்போது மெயில் பண்ணிடலாம். எஸ், மெயில் சென்ட் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் இதுதான் GitHub ரெப்போ. ஸோ GitHub ரெப்போவில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் git clone பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் நோட் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிள் திங். பட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ டு கோ வித் திஸ் கமாண்ட். ஓகே, -g யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ எனிவேஸ் கைஸ், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, ஜஸ்ட் இதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் அதர் ஸ்டெப்ஸில் எல்லாமே சேம் யூசர் நேம் தான், karthithehacker சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு வரும். அண்ட் என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு see my ரெஸ்யூம், அது இதில் இருக்கும். அண்ட் போர்ட்ஃபோலியோஸ், என்னோடய கோர்சஸ், நான் ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ் எல்லாமே இதில் மென்ஷன் ஆகிருக்கும். அண்ட் மோரோவர் காண்டாக்ட் இன்ஃபோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ எனிவேஸ் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.